ஏங்க ஏங்க என்னம்மா? சரி வாங்க சாப்பிட வாங்க. இதோ வரமா, மணி ஒரு ஆகுது. 5 நிமிஷமா இதோ வந்துடுறேம்மா. இதோட நானும் 2 3 அடி கூப்பிட்டுட்டேன். 5 நிமிஷம் ஏன் என்னமோ போல இருக்கீங்க? என்ன காரணம்? ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லைங்கிறது ஒரு காரணமா? இல்லை, நீங்கள் ஒரு 2 3 நாளாகவே ஒரு டல்லாக இருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்கீங்க. உடம்பு ஜுரம்லாம் அடிக்குதா? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன் என்னமோ போல இருக்கீங்க? எதுவும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, எப்போதும் போல தான் நான் இருக்கேன். இல்லையே, உங்களுக்கு ஏதோ ஃபோன் வந்தது, அதுக்குலேருந்து நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்க. வெளில எங்கேயோ போனீங்க, என்னன்னு என்கிட்ட விவரத்தை சொல்லுங்கள். இப்போ இப்போ நான் என்னத்துக்கு டல்லாக இருக்கிறேன்னு உனக்கு தெரியணும். ஆமாம், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு தண்ணி கொண்டாந்து கொடுத்தா ஒரு குறை சொல்லுவீங்க, சாப்பாடு போட்டு வச்சா ஒரு குறை சொல்லுவீங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுவீங்க. இப்போ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பாட்டு சைலண்டாக இருக்கீங்க. அது என்னங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை. அதனால் இதுக்கு காரணம் என்னன்றதை சொல்லுங்கள். சரிம்மா, இப்போ நான் எதுவும் குறை சொல்கிறதில்ல, உன்னை திட்டுறதில்ல, உன்னை எதுவும் நான் கோவப்படுத்துறதில்ல, அமைதியாக தானே இருக்கிறேன். அப்போ உனக்கு இது பிடிச்சிருக்கா, இல்லை சண்டை போடலைன்றதுக்காக கேட்குறீங்களா? பொம்பளைங்களை புரிஞ்சிக்கவே முடியல, சண்டை போட்டாலும் குத்தான்றீங்க, போடாட்டியும் ஏன் உம்முனுக்குறீங்கன்றீங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் சண்டையே போடாத நீங்களாக இருந்தால் எனக்கு அதை பற்றி நான் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் குனிஞ்சா குத்தம், நிமிந்தா குத்தங்குவீங்க. அப்படியாப்பட்ட நீங்கள் பதுசாக இருக்கீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு பயம். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நான் கொஞ்சம் கிளியராக பயம், பயம், குழப்பம், செம்ம குழப்பத்தில் இருக்கேன். இப்போ என்னதான் காரணம்னு தெரியணும். ஆமாம், ஒன்றும் இல்லைம்மா, தங்கச்சி ஃபோன் பண்ணா 10 நாளுக்கு முன்னாடி, ஏதோ பிரச்சனை போலகுது அவங்க வீட்டுக்காருக்கும் அவளுக்கும். கொஞ்சம் வாங்கண்ணே, கொஞ்சம் வந்து என்ன இது வரைக்கும் அவன் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டதில்லை கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில். சரி என்னான்னு போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரு கொஞ்சம் பிரச்சனை தான் பண்ணியிருக்காரு பொழுது. தங்கச்சி அழுது என்கிட்ட குறை சொன்னான். நான் அதெல்லாம் விசாரித்து புத்திமதி சொன்னேன். அப்புறம் அவரும் வந்து சரி இனிமேல் நான் இது மாதிரிலாம் செய்ய மாட்டேங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த நான் போனது அவருக்கு கொஞ்சம் ஒரு அசிங்கமாக வெக்கமாகிடுச்சு. நீங்கள் இனிமேல் நீங்கள் வர அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு வந்தேன். அன்னையிலேருந்து எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. என்னென்னா பாப்பா என்கிட்ட சொல்லி குறை சொல்லி அழுதது அவங்க வீட்டுக்காரை பற்றி எல்லாமே அந்த குறைலாம் என்கிட்டையும் இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். நானும் எது இருந்தாலும் குறை சொல்கிறேன். நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே அவரும் அவங்க வீட்டுக்காரும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதை பார்க்கும்போது அப்போ நம்மளும் சரியில்லை, நம்ம போய் என்னடா எங்கே இன்னொருத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுன்றது மாதிரி எனக்கு ஒரு மனசாட்சி உறுத்தலாக இருந்தது. அதனால தான் அன்னையிலேருந்து உன்னை திட்டுறதில்ல, எதுவும் குறை சொல்கிறதில்ல, உங்ககிட்ட கோபமாக பேசுறதில்ல. போதுமா? இதுதான் காரணமா? தங்கச்சி வீட்டுக்கு போய் தங்கச்சி வீட்டு பிரச்சனையை பார்த்தோன்னே தான் பொண்டாட்டியை பற்றி யோசனை பண்ணுவீங்க, அது ஓரளவு யோசனை பண்ண மாட்டீங்க. பரவாயில்ல, இப்படியே இருந்துட்டிங்கன்னா எனக்கும் சந்தோஷம். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்மளையும் 4 பேர் பார்க்குறோங்க, எப்போ பார்த்தாலும் இதுங்க அடிச்சிட்டு கிடக்கு, பேசிகிட்டு கிடக்கு, திட்டிகிட்டு கிடக்கு, இது என்ன குடும்பமானு நினைப்பாங்க. அதனால் இதேமாரி இருந்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், நம்ம வாழறது கொஞ்சம் காலம், சரி எதுக்கிடாது அந்த காலத்தையும் நம்ம சண்டை போட்டுக்கின்னு கோவப்பட்டுக்கின்னு கத்திக்கின்னு. அது இல்லாமல் டாக்டர் வேறு எனக்கு கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷன் பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு, கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் உடம்பும் நம்ம உடம்பு தான் கெட்டு போவோம், கோவப்பட்டு கத்தி கூவி ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போடுறது. சரி நம்ம மனைவிக்கிட்ட அன்பாக நடந்துக்குவோம், நம்ம எடுத்து சொல்லுவோம், தப்பாக இருந்தால் கூட நம்ம சுட்டி காட்டுவோம் அமைதியான முறையில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப திருந்திட்டம்மா. இப்படியே இருந்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னடா பழைய குடி கதவை தொடடிங்கிற கதையா? ஒரு 10 நாள் கழிச்சு உங்கள் கச்சேரியை ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்படிலாம் எனக்கு அதுதான் ஒரு மாதிரி. ஏன்னா நான் உணர்ந்து திருந்திருக்கிறேன். அதனால் நான் இனிமேல் உன்னை எதுவும் கோவப்படுத்த மாட்டேன், சண்டை போட மாட்டேன். அமைதியான முறையில் தவறுகள் இரு தரப்புலையும் வர்றது சகஜம்தான். அதை நான் பொறுமையாக எடுத்து சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன். நான் அமைதியாக நடந்துக்கிறேன். நான் எந்த தப்புமே பண்ணல. தப்பு பண்ணேன்னா நான் பயந்து நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறது இல்லைம்மா. தவறு சில சின்ன சின்ன சிறு தவறுகள், அதைத்தான் நானும் சொல்கிறேன். அதை கொஞ்சம் சிறு தவறுகள் செய்யாத மனிதனே கிடையாது. இன்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு போனோன்னா தங்கச்சி சொல்லி தங்கச்சி அழுதோன்னா உங்களுக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி வந்துட்டு. ஆமாம், அப்படி சொல்லுங்க. இன்னையவளே எங்களை ஒரு மனுஷி எவ்வளோ நினைக்கல, தனக்குன்ன பிறகு சரி பரவாயில்ல எப்படியோ. அதே மாதிரி நீ கூட இது வரைக்கும் எந்த சண்டைக்கும் உங்கள் அண்ணனெல்லாம் கூப்பிட்டதில்லை, தம்பியெல்லாம் கூப்பிட்டதில்லை.
அது வரைக்கும் பரவாயில்ல. உன்னை நினச்சி நான் பெருமை தான் படுறேன், சந்தோஷப்படுறேன். சந்தோஷம். இனிமேல் கவலைப்படாத, நம்ம சந்தோஷமாக இருப்போம்.